அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு தமிழ் இயல் 2 பார்க்க போகிறோம். கேள்விகள் பார்ப்போம். கேள்வி 1, தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்று புகழப்படுபவர் யார்? தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்று புகழப்படுபவர் யார்? ஆப்ஷன் பி, வாணிதாசன். கேள்வி 2, கவிஞரேறு, பாவலர்மணி என்ற சிறப்பு பெயர்களை பெற்றவர் யார்? கவிஞரேறு, பாவலர்மணி என்ற சிறப்பு பெயர்களை பெற்றவர் யார்? ஆப்ஷன் பி, வாணிதாசன். கேள்வி 3, கீழ்கண்டவர்களுள் பிரெஞ்சு அரசு யாருக்கு செவாலியர் விருது வழங்கியுள்ளது? கீழ்கண்டவர்களுள் பிரெஞ்சு அரசு யாருக்கு செவாலியர் விருது வழங்கியுள்ளது? ஆப்ஷன் ஏ, அரங்கசாமி. அதாவது அது அவர் வாணிதாசனோட இயற்பெயர். கேள்வி 4, பள்ளிக்கு சென்று கல்வி டேஸ் சிறப்பு. ஆப்ஷன் ஏ, பயிலுதல். கேள்வி 5, செஞ்சொல் மாதரின் வல்லைப்பாட்டிற்கேற்ப முழவை மீட்டுவது. செஞ்சொல் மாதரின் வல்லைப்பாட்டிற்கேற்ப முழவை மீட்டுவது. ஆப்ஷன் பி, ஓடை. கேள்வி 6, நாட்டில் பெரும் பஞ்சம் ஏற்பட்ட காலங்களில் மக்கள் பட்ட துயரங்களை அக்காலத்தில் வாழ்ந்த புலவர்கள் டேஷ் பாடல்களாக பாடினர். நாட்டில் பெரும் பஞ்சம் ஏற்பட்ட காலங்களில் மக்கள் பட்ட துயரங்களை அக்காலத்தில் வாழ்ந்த புலவர்கள் டேஷ் பாடல்களாக பாடினர். ஆப்ஷன் பி, கும்மி பாடல்கள். கேள்வி 7, பஞ்ச கும்மிகள் நூலை தொகுத்தவர் யார்? பஞ்ச கும்மிகள் நூலை தொகுத்தவர் யார்? ஆப்ஷன் சி, சே ராசு. கேள்வி 8, பஞ்ச கும்மிகள் நூலில் இடம்பெற்றுள்ள காத்து நொண்டி சிந்து பாடல்களை இயற்றியவர் யார்? பஞ்ச கும்மிகள் நூலில் இடம்பெற்றுள்ள காத்து நொண்டி சிந்து பாடல்களை இயற்றியவர் யார்? ஆப்ஷன் பி, வெங்கம்பூர் சாமிநாதன். கேள்வி 9, வாணிதாசனின் இயற்பெயர் என்ன? வாணிதாசனின் இயற்பெயர் என்ன? ஆப்ஷன் டி, ஏ அண்ட் பி, அதாவது அரங்கசாமி என்கிற எத்திரசாலு. கேள்வி 10, வாணிதாசன் புலமை பெற்ற மொழிகளில் பொருந்தாததை தேர்ந்தெடு. ஆப்ஷன் டி, ஜெர்மன் தான் பொருந்தாதது. தெலுங்கு, ஆங்கிலம், பிரெஞ்சு எல்லாமே வாணிதாசன் புலமை பெற்ற மொழிகள். கேள்வி 11, வாணிதாசன் யாருடைய மாணவர் ஆவார்? வாணிதாசன் யாருடைய மாணவர் ஆவார்? ஆப்ஷன் ஏ, பாரதிதாசன். கேள்வி 12, வாணிதாசன் எழுதிய நூல்களில் பொருந்தாததை தேர்ந்தெடு. ஆப்ஷன் டி தான் பொருந்தாதது. தமிழச்சி, கொடிமுல்லை, தொடுவானம், எழிலோவியம், குழந்தை இலக்கியம் இது எல்லாமே வாணிதாசன் எழுதிய நூல்கள். கேள்வி 12, ஓடையாட உள்ளம் தூண்டுதே, கல்லில் உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாயும் பாட இந்த ஓடை எந்த பள்ளி சென்று பயின்றதோடி, ஏடு போதா இதன் கவிக்கோர் ஈடு செய்ய போரோடி என்ற பாடலை பாடியவர் யார்? ஆப்ஷன் பி, வாணிதாசன். கேள்வி 14, பொறுத்துக. சொல் பொருள். தூண்டுதல். தூண்டுதல் ஆர்வம் கொள்ளுதல். ஈரம், இரக்கம். முழவு, இசைக்கருவி. நாணம், வெட்கம். ஆப்ஷன் ஏ சரியா பொருந்திருக்கு. கேள்வி 15, நன்சை புன்சைக்கு உணவை ஊட்டி நாட்டு மக்கள் வறுமை ஓட்டி கொஞ்சி குளவி கரையை வாட்டி குளிர்ந்த புல்லுக்கு இன்பம் கூட்டி என்ற பாடல் இடம்பெற்ற நூல் எது? ஆப்ஷன் பி, தொடுவானம். கேள்வி 16, நன்செய் என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. ஆப்ஷன் சி, நன்மை பிளஸ் செய். கேள்வி 17, நீள் உழைப்பு என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. ஆப்ஷன் டி, நீள் பிளஸ் உழைப்பு. கேள்வி 18, சீருக்கு பிளஸ் ஏற்ப என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது. சீருக்கு பிளஸ் ஏற்ப என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது. ஆப்ஷன் பி, சீருக்கேற்ப. கேள்வி 19, ஓடை பிளஸ் ஆட என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது. ஓடை பிளஸ் ஆட என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது. ஆப்ஷன் பி, ஓடை ஆட.
கேள்வி 20. ஆற்காடு மைசூர் வரைக்கும் டேஷ் அலறி அலறி மெத்த அடித்ததனால் மார்க்கமான சாலையில் போன சனங்கள் எல்லாம் மயங்கி மயங்கி மெத்த தவித்தார்களே. அதாவது என்ன அடிச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் சி கோணக்காத்து. கேள்வி 21. பொறுத்துக. சொல் பொருள். முகில் மேகம், கெடி கலங்கி மிக வருந்தி, சம்பிரமுடன் முறையாக, விண்ணம் சேதம். ஆப்ஷன் சி சரியா பொருந்திருக்கு. கேள்வி 22. யாருடைய நாட்டில் சிறப்பாக வைக்கப்பட்ட மரங்கள் அனைத்தும் சின்ன பின்னமாக ஒடிந்து விழுந்ததாக வெங்கம்பூர் சாமிநாதன் கூறுகிறார். யாருடைய நாட்டில் சிறப்பாக வைக்கப்பட்ட மரங்கள் அனைத்தும் சின்ன பின்னமாக ஒடிந்து விழுந்ததாக வெங்கம்பூர் சாமிநாதன் கூறுகிறார். ஆப்ஷன் பி தொண்டைமான். கேள்வி 23. வானில் கரு டேஷ் தோன்றினால் மழை பொழியும் என்பர். இதெல்லாம் புக் பேக்கில் இருக்கிற கொஷின்ஸ். வானில் கரு டேஷ் தோன்றினால் மழை பொழியும் என்பர். ஆப்ஷன் ஏ முகில். கேள்வி 24. முறையான உடற்பயிற்சியும் சரிவிகித உணவும் டேஷையும் ஓட்டிவிடும். முறையான உடற்பயிற்சியும் சரிவிகித உணவும் டேஷையும் ஓட்டிவிடும். ஆப்ஷன் பி காலனை. கேள்வி 25. விழுந்ததங்கே பிரித்து எழுத கிடைப்பது. விழுந்ததங்கே பிரித்து எழுத கிடைப்பது. ஆப்ஷன் டி விழுந்தது பிளஸ் அங்கே. கேள்வி 26. செத்திறந்த என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. ஆப்ஷன் டி செத்து பிளஸ் இறந்த. கேள்வி 27. பருத்தி பிளஸ் எல்லாம் என்ற சொல்லை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். ஆப்ஷன் பி பருத்தி எல்லாம். கேள்வி 28. இப்படிக்கு சேதங்களானால் குமரேசா எப்படி பிழைத்து நாங்கள் ஒப்பிதமாவோம் என்ற வரிகளில் வெங்கம்பூர் சாமிநாதன் யாரை குறிப்பிடுகிறார்? இப்படிக்கு சேதங்களானால் குமரேசா எப்படி பிழைத்து நாங்கள் ஒப்பிதமாவோம் என்ற வரிகளில் வெங்கம்பூர் சாமிநாதன் யாரை குறிப்பிடுகிறார்? ஆப்ஷன் சி முருகன். கேள்வி 29. அமெரிக்காவில் பூஜே சவுண்ட் என்னும் இடத்தை சுற்றி வாழ்ந்தவர்கள் டேஷ் பழங்குடியினர் ஆவார். அமெரிக்காவில் பூஜே சவுண்ட் என்னும் இடத்தை சுற்றி வாழ்ந்தவர்கள் டேஷ் பழங்குடியினர் ஆவர். ஆப்ஷன் பி சுகுவாமிஷ் பழங்குடியினர். கேள்வி 30. தமிழக பழங்குடிகள் என்னும் நூலை எழுதியவர் யார்? தமிழக பழங்குடிகள் என்னும் நூலை எழுதியவர் யார்? ஆப்ஷன் ஏ பக்தவச்சல பாரதி. கேள்வி 31. செவ்விந்தியர்கள் நிலத்தை டேஷாக மதிக்கின்றனர். செவ்விந்தியர்கள் நிலத்தை டேஷாக மதிக்கின்றனர். ஆப்ஷன் ஏ தாயாக. கேள்வி 32. இன்னோசை என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. இன்னோசை என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. ஆப்ஷன் சி இனிமை பிளஸ் ஓசை. கேள்வி 33. பால் பிளஸ் ஊரும் என்பதை சேர்த்தெழுத கிடைப்பது. ஆப்ஷன் பி பாலூரும். கேள்வி 34. செவ்விந்தியர்கள் வானத்தை டேஷாக கருதக்கூடியவர்கள். செவ்விந்தியர்கள் வானத்தை டேஷாக கருதக்கூடியவர்கள். ஆப்ஷன் பி தந்தையாக. கேள்வி 35. நறுமணம் மிகுந்த மலர்கள் யாவும் டேஷ் என சியாட்டல் குறிப்பிடுகிறார். நறுமணம் மிகுந்த மலர்கள் யாவும் டேஷ் என சியாட்டல் குறிப்பிடுகிறார். ஆப்ஷன் சி சகோதரிகள். கேள்வி 36. மான்கள் குதிரைகள் கழுகுகள் அனைத்தும் டேஷ் என சியாட்டல் குறிப்பிடுகிறார். மான்கள் குதிரைகள் கழுகுகள் அனைத்தும் டேஷ் என சியாட்டல் குறிப்பிடுகிறார். ஆப்ஷன் டி சகோதரர்கள். கேள்வி 37. நீரின் முணுமுணுப்புகள் யாவும் யாருடைய குரல்களாகும் என சியாட்டல் குறிப்பிடுகிறார். நீரின் முணுமுணுப்புகள் யாவும் யாருடைய குரல்களாகும் என சியாட்டல் குறிப்பிடுகிறார். ஆப்ஷன் ஏ பாட்டன்மார்களின் குரல்கள். கேள்வி 38. பரம்பிக்குளம் ஆனைமலை பகுதிகளில் யார் வசிக்கும் சிற்றூர்கள் பல உள்ளன. பரம்பிக்குளம் ஆனைமலை பகுதிகளில் யார் வசிக்கும் சிற்றூர்கள் அதிகம் உள்ளன. ஆப்ஷன் ஏ காடர்கள். கேள்வி 39. யானையோடு பேசுதல் என்னும் தலைப்பில் தமிழாக்கம் செய்தவர் யார்? யானையோடு பேசுதல் என்னும் தலைப்பில் தமிழாக்கம் செய்தவர் யார்? ஆப்ஷன் டி வா கீதா. கேள்வி 40. காடர்களின் கதைகள் சிலவற்றை தொகுத்தவர்கள் யார்? காடர்களின் கதைகள் சிலவற்றை தொகுத்தவர்கள் யார்? ஆப்ஷன் டி ஏ அண்ட் பி, அதாவது மணிஷ் சாண்டி மாதுரி ரமேஷும்.
கேள்வி 41. காடர்கள் பேசும் மொழி டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. காடர்கள் பேசும் மொழி டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன் சி ஆள் அளப்பு. கேள்வி 42. ஒன்றின் செயலை குறிக்கும் சொல் டேஷ் எனப்படும். ஒன்றின் செயலை குறிக்கும் சொல் டேஷ் எனப்படும். ஆப்ஷன் பி வினைச்சொல். கேள்வி 43. மலர்விழி எழுதினாள் என்பதில் வினைமுற்று. மலர்விழி எழுதினாள் என்பதில் வினைமுற்று. ஆப்ஷன் பி எழுதினாள். கேள்வி 44. வினைமுற்று எத்தனை வகைப்படும்? வினைமுற்று எத்தனை வகைப்படும்? ஆப்ஷன் ஏ 2. குறிப்பு வினைமுற்று, தெரிநிலை வினைமுற்றுன்னு 2 வகைப்படும். கேள்வி 45. ஒரு செயல் நடைபெறுவதற்கு செய்பவர், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள் ஆகிய 6ம் வெளிப்படுமாறு அமைவது டேஷ் எனப்படும். ஒரு செயல் நடைபெறுவதற்கு செய்பவர், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள் ஆகிய 6ம் வெளிப்படுமாறு அமைவது டேஷ் எனப்படும். ஆப்ஷன் ஏ தெரிநிலை வினைமுற்று. கேள்வி 46. பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் ஆகியவற்றுள் ஒன்றை அடிப்படையாக கொண்டு காலத்தை வெளிப்படையாக காட்டாது செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டும் வினைமுற்று டேஷ் எனப்படும். பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் ஆகியவற்றுள் ஒன்றை அடிப்படையாக கொண்டு காலத்தை வெளிப்படையாக காட்டாது செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டும் வினைமுற்று டேஷ் எனப்படும். ஆப்ஷன் பி குறிப்பு வினைமுற்று. கேள்வி 47. ஒரு செயலை செய்யுமாறு ஏவும் வினைமுற்று டேஷ் எனப்படும். ஒரு செயலை செய்யுமாறு ஏவும் வினைமுற்று டேஷ் எனப்படும். ஆப்ஷன் சி ஏவல் வினைமுற்று. கேள்வி 48. குறிப்பு வினைமுற்று டேஷை வெளிப்படையாக காட்டாது. குறிப்பு வினைமுற்று டேஷை வெளிப்படையாக காட்டாது. ஆப்ஷன் பி காலம். கேள்வி 49. ஏவல் வினைமுற்று டேஷில் வரும். ஏவல் வினைமுற்று டேஷில் வரும். ஆப்ஷன் பி முன்னிலை. கேள்வி 50. வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல் ஆகிய பொருட்களில் வரும் வினைமுற்று. வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல் ஆகிய பொருட்களில் வரும் வினைமுற்று. ஆப்ஷன் டி வியங்கோள் வினைமுற்று. கேள்வி 51. இரு திணை ஐம்பால் 3 இடங்களில் வருவது. இரு திணை ஐம்பால் 3 இடங்களில் வருவது. ஆப்ஷன் டி வியங்கோள் வினைமுற்று. கேள்வி 52. ஒருமை பன்மை வேறுபாடு எதில் உண்டு? ஒருமை பன்மை வேறுபாடு எதில் உண்டு? ஆப்ஷன் சி ஏவல் வினைமுற்று. கேள்வி 53. விகுதி பெற்றும் விகுதி பெறாமலும் வரும் வினைமுற்று டேஷ். விகுதி பெற்றும் விகுதி பெறாமலும் வரும் வினைமுற்று டேஷ். ஆப்ஷன் சி ஏவல் வினைமுற்று. கேள்வி 54. கா, இயர், அல் என்ற விகுதிகளை பெற்று வரும் வினைமுற்று. கா, இயர், அல் என்ற விகுதிகளை பெற்று வரும் வினைமுற்று. ஆப்ஷன் டி வியங்கோள் வினைமுற்று. கேள்வி 55. மாடு வயலில் புல்லை மேய்ந்தது இத்தொடரில் உள்ள வினைமுற்று. மாடு வயலில் புல்லை மேய்ந்தது இத்தொடரில் உள்ள வினைமுற்று. ஆப்ஷன் டி மேய்ந்தது. கேள்வி 56. பின் வருவனவற்றுள் இறந்த கால வினைமுற்று. பின் வருவனவற்றுள் இறந்த கால வினைமுற்று. ஆப்ஷன் ஏ படித்தான். கேள்வி 57. பின் வருவனவற்றுள் ஏவல் வினைமுற்று. பின் வருவனவற்றுள் ஏவல் வினைமுற்று. ஆப்ஷன் பி ஓடு. கேள்வி 58. விதித்தல் பொருளில் வரும் வியங்கோள் வினைமுற்று டேஷ் இடத்தில் வராது. விதித்தல் பொருளில் வரும் வியங்கோள் வினைமுற்று டேஷ் இடத்தில் வராது. ஆப்ஷன் ஏ தன்மை இடத்தில். கேள்வி 59. ஏவல் வினைமுற்று டேஷ் இடத்தில் வரும். ஏவல் வினைமுற்று டேஷ் இடத்தில் வரும். ஆப்ஷன் பி முன்னிலை. கேள்வி 60. உலக ஈரநில நாள். உலக ஈரநில நாள். ஆப்ஷன் ஏ பிப்ரவரி 2. கேள்வி 61. உலக ஓசோன் நாள். உலக ஓசோன் நாள்.
ஆப்ஷன் பி செப்டம்பர் 16. கேள்வி 62. ஒரு செய்தியை தெளிவாக கூறும் தொடர் டேஷ் தொடர் ஆகும். ஒரு செய்தியை தெளிவாக கூறும் தொடர் டேஷ் தொடர் ஆகும். ஆப்ஷன் ஏ செய்தித் தொடர். கேள்வி 63. ஒருவரிடம் ஒன்றை வினவுவதாக அமையும் தொடர் டேஷ் ஆகும். ஒருவரிடம் ஒன்றை வினவுவதாக அமையும் தொடர் டேஷ் ஆகும். ஆப்ஷன் டி வினாத்தொடர். கேள்வி 64. ஏவல், வேண்டுதல், வாழ்த்துதல், வைதல் ஆகிய பொருட்களில் வரும் தொடர் டேஷ் ஆகும். ஏவல், வேண்டுதல், வாழ்த்துதல், வைதல் ஆகிய பொருட்களில் வரும் தொடர் டேஷ் ஆகும். ஆப்ஷன் பி விளைவுத் தொடர். கேள்வி 65. உலக இயற்கை நாள். உலக இயற்கை நாள். ஆப்ஷன் சி அக்டோபர் 3. கேள்வி 66. உலக வனவிலங்கு நாள். உலக வனவிலங்கு நாள். ஆப்ஷன் டி அக்டோபர் 6. கேள்வி 67. உலக இயற்கை சீரழிவு தடுப்பு தினம். உலக இயற்கை சீரழிவு தடுப்பு தினம். சரிங்க, அக்டோபர் 5 வரணும். அக்டோபர் 5. ஆப்ஷன் டி அக்டோபர் 5. கேள்வி 68. கரிகாலன் கல்லணையை கட்டினான் தொடர்வகை அறிக. கரிகாலன் கல்லணையை கட்டினான் தொடர்வகை அறிக. ஆப்ஷன் ஏ செய்தித் தொடர். கேள்வி 69. சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யார் தொடர்வகை அறிக. சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யார் தொடர்வகை அறிக. ஆப்ஷன் டி வினாத்தொடர். கேள்வி 70. பொறுத்துக. இளமையில் கல். இளமையில் கல் ஏவல். உன் திருக்குறள் நூலை தருக வேண்டுதல். உழவு தொழில் வாழ்க இது வாழ்த்துதல். கல்லாமை ஒழிக இது வைதல். ஆப்ஷன் சி சரியா பொருந்திருக்கு. கேள்வி 71. உவகை, அழுகை, அவலம், அச்சம், வியப்பு முதலான உணர்ச்சிகளை உணர்த்தும் தொடர் டேஷ் தொடர் எனப்படும். உவகை, அழுகை, அவலம், அச்சம், வியப்பு முதலான உணர்ச்சிகளை உணர்த்தும் தொடர் டேஷ் தொடர் எனப்படும். ஆப்ஷன் சி உணர்ச்சி தொடர். கேள்வி 72. நேற்று நம் ஊரில் மழை பெய்தது வினாத்தொடராக மாற்றுக. நேற்று நம் ஊரில் மழை பெய்தது வினாத்தொடராக மாற்றுக. ஆப்ஷன் ஏ நேற்று நம் ஊரில் மழை பெய்ததா. கேள்வி 73. காடு மிகவும் அழகானது உணர்ச்சி தொடராக மாற்றுக. காடு மிகவும் அழகானது உணர்ச்சி தொடராக மாற்றுக. ஆப்ஷன் பி என்னே காட்டின் அழகு. கேள்வி 74. பூனையின் காலில் அடிபட்டு விட்டதே செய்தித் தொடராக மாற்றுக. ஆப்ஷன் சி பூனையின் காலில் அடிபட்டு விட்டது. கேள்வி 75. அதிகாலையில் துயில் எழுவது நல்லது விளைவு தொடராக மாற்றுக. அதிகாலையில் துயில் எழுவது நல்லது விளைவு தொடராக மாற்றுக. ஆப்ஷன் பி அதிகாலையில் துயில் எழு. கேள்வி 76. முகில் திரண்டால் மழை பெய்யும் அல்லவா செய்தி தொடராக மாற்றுக. முகில் திரண்டால் மழை பெய்யும் அல்லவா செய்தி தொடராக மாற்றுக. ஆப்ஷன் ஏ முகில் திரண்டால் மழை பெய்யும். கேள்வி 77. காட்டில் புலி நடமாட்டம் உள்ளது வினா தொடராக மாற்றுக. ஆப்ஷன் பி காட்டில் புலி நடமாட்டம் உள்ளதா. கேள்வி 78. வினை முற்றுக்குரிய வேர்ச்சொற்களை தேர்ந்தெடு. ஆப்ஷன் டி தான் சரியா பொருந்திருக்கு. தா தருகின்றனர் தா, பயின்றால் பயில், வருக வா, வாழிய வாள், உறங்கினால் உறங்கு வரணும் உறங்கு. அடுத்து கலைச்சொல் அறிவோம். கேள்வி 79. கலைச்சொல் அறிவோம். பழங்குடியினர் ட்ரைப்ஸ், சமவெளி பிளைன், பள்ளத்தாக்கு வேலி, புதர் திக்கெட், மலைமுகடு ரிட்ஜ், வெட்டுக்கிளி லோகஸ்ட், சிறுத்தை லியோபர்ட், மொட்டு பட். அவ்வளோதான் 79 கேள்விகள் இருக்குது. நன்றி, வணக்கம்.